சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/1/2026 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று மாலை 6:54 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று இரவு 8:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல அறிமுகங்கள், திருப்புமுனையான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகளையும் லாபங்களையும் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் 3ஆம் இடத்துல முயற்சிகள், தைரியம், வீரியம் இதை குறிக்கக்கூடிய புகழ், கீர்த்தி போன்றவைகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இன்று இரவே பௌர்ணமி ஆரம்பிச்சிடும். அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3, 9ஆம் இடங்கள் குருச்சந்திர யோகம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் செய்து காட்டக்கூடிய, நீங்கள் யார், உங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீங்க, எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த உழைப்பாளி என்பதையெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நண்பர் இன்னைக்கு புதுசாக அறிமுகமாகிறாரு, அல்லது வாழ்க்கை அமைப்புகளில் இந்த மாதிரியான புது விஷயங்கள் அறிமுகமாகுது. இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற விஷயம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் எல்லாம் பொலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் ஒரு லட்சியம்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இதை நோக்கி பயணம் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வாழணும், இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கை துணை அடையணும்ட்டு அவரவருடைய அமைப்பிற்கேற்றாற் போல என்னென்ன லட்சியங்கள் இருக்கிறதோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான படிக்கட்டுகள் அமையக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள். குருச்சந்திர யோகம் பெரிய அளவில் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பணவரவுகள் நன்றாக இருக்கும். தொழில் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படியே அடையக்கூடிய அமைப்பு. கடன் தொல்லையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனசு கஷ்டப்பட்டு ஒரு நம்பிக்கையே இழந்துட்டோம் பாருங்க. இந்த மாதிரி கடன் என்னமே இப்படி தான், எப்படி அடைக்கிறது, சம்பாரிச்சு கடனுக்கு தான் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். 2 வருமானம் வரணும்னு பார்த்தா ஒரே ஒரு வருமானம் வருது. இதில் இப்படி ஆயிடுச்சா, அதில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வாழ்க்கையில் சலிப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு நல்ல காலம் வரும். இந்த 2026 பிறந்துருச்சு. நேற்றிலிருந்தே ஒரு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. ஏன்னா எல்லா நிலைமைகளையும் இனிமேல் நம்ம பணவரவுகள் கிடைக்கும், எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒழியக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரி, மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற மாதிரியாக பழையவைகளை, கசப்பானவைகளை அப்படியே மறந்துவிட்டு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குருச்சந்திர யோகம் செயல்படக்கூடிய அபாரமான நன்மையான நாளாக இந்த நாள் அமையுங்க. 2 சுபர்கள் இன்றைக்கு வலுத்து ராசியில் இருக்கிறதுன்றது ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. தெளிவுகள் இருக்கும், தீர்வுகள் கிடைக்கும். குழப்பமான மனசு எல்லாமே இன்றைக்கு ஒரு ஸ்டாண்டாக இருப்பீங்க. இதை இப்படித்தான் செய்கிறது, அதை அப்படித்தான் செய்கிறது, இதில் குழம்பி பிரயோஜனமே இல்லை, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது, இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லைன்றதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்கல்ல, அதனால முகத்தில் இன்னைக்கு ஒரு மலர்ச்சி தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. 4 பேர் கூடுற இடம், ஒரு ஹாலுக்கு போறீங்க, ஒரு பொதுவாக போறீங்க, ஒரு ஆஃபீஸ் போறீங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் தனித்து தெரிகிற மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க முடிச்சு காட்டுற மாதிரியான ஒரு நாளாகும் இந்த நாள் அமையுங்க. மேலதிகாரியோடு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள், அவருக்கும் நமக்கு எப்பவுமே 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான நிலைகள்லாம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நல்ல விதமாக நம்ம சமாளித்து கொள்ளக்கூடிய, எதிலும் நம்முடைய அறிவாற்றலை மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக ஆண்கள் பெண்கள் 2 பாலாருக்கும் இருக்கக்கூடிய சுப நாளுங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார்.
செலவுகள் இருக்கும், ஆனாலும் செலவுகளுக்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் இந்த வருஷத்தில் பிறந்துவிட்ட இந்த 2026ஆம் வருஷத்தில் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைக்கு ஆதாரமாக ஏதேனும் ஒன்றுகள் தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பயணங்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதற்கேற்றபடி பயப்பட தேவையில்லாத அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது 40 வயதுக்கு மேற்பட்ட கடகராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்குமே இருக்குது. கடந்த காலத்தில் ஒரு நண்பரோ இருக்கிறார், அல்லது ஒரு உறவினரோ இருக்கிறார், அல்லது நான் பெற்ற பிள்ளையே இருக்கிறது, ஒன்றும் சரியாக இல்லையே நினைச்சவங்க எல்லாருக்குமே தூர இடங்களில் இருக்கக்கூடிய தெரிந்தவர்களிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய அமைப்பு, நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு அமர்க்கலமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மீது இருந்து வந்த ஒரு மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, தாயின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அம்மா இன்னும் சிறிது காலம் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் அபாரமான நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். போட்டிகளை ஜெயிக்க முடியும், எதிரிகளை ஜெயிக்க முடியும், எதிரிகளை நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய தலைகீழ் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. லாபத்தில் இன்றைக்கு குருவும் சந்திரனும் வலுத்து சேர்ந்திருப்பது என்பது வெள்ளை நிற மஞ்சள் நிற தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடியவர்கள், அல்லது மஞ்சள் நிறமான உலோகங்கள்னு சொல்லப்படக்கூடிய தங்கம், பித்தளை போன்ற கவரிங் போன்ற இந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தை போல அல்லாமல் இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே ஒரு நம்பிக்கைகள் பிறந்து இந்த வருஷம் முழுக்கவே நன்கு சம்பாதிக்க முடியும், லாபம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு வெற்றிகள் உண்டு. குடும்ப தலைவர்களுக்கு இதுவரைக்குமே கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு மாதம் 2 மாத காலத்தில் அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்கு. 4, 10ஆம் பாவங்கள் இப்போது பெரிய அளவில் ஒரு சுபத்தன்மையோடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே என்ன 2-3 மாசத்துல பரீட்சை வரப்போகுது. 10th எழுத போறீங்க, +2 எழுத போறீங்க, அதுக்கடுத்து 1 மாசத்துலேயே நீட் எழுத போறீங்க. கன்னிராசிக்கார மாணவர்கள் எல்லாம் கொடுப்பினை அப்படின்னே நான் சொல்லிடுவேன். இந்த வருஷம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைக்கிறத விட 10 மார்க் ஜாஸ்தியாக எடுக்க போறீங்க. ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் இல்லையா? ஆமாம், படிக்க ஆரம்பிக்க போறீங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த வருடம் எது எப்படி நடக்கும் என்பதை அப்படியே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீட்டு போன்ற அமைப்புகளுக்கு போறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜோசியம் என்ன சொன்னாலும் நீங்க படிக்கணும் இல்லையா? அந்த படிப்பதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கன்னிராசிக்காரர்களுக்கு கல்வி மேன்மை போன்ற அமைப்புகள் சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைந்திருப்பதால் மனதிற்கும் உடலுக்கும் இதமளிக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவடைந்திருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். தடைபட்டு போன விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இப்போது அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சாக்த அமைப்பில் சக்தி வழிபாடுகள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏதேனும் ஒரு தேவதையை நினைத்து, அம்மாவை நினைத்து, அவளை வழிபட்டு அதன் மூலமாக இன்றைக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேற்று புது வருஷம் பிறந்துருச்சு. இன்னிலிருந்தே ஒரு புது மனுஷனாகவே அப்படியே நீங்களே உங்களை யோசிக்கக்கூடிய, நீங்களே அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. இந்த வருஷ கடைசியிலேயே தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை பிறந்து, நீங்க நினைச்ச மாதிரியே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு குழந்தை பிறந்து உங்களை பெற்றோர் என்கின்ற ஒரு பெரிய தகுதிக்கு மாற்றுகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள்ல இளையவர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு.
ஆனால் பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறார் இல்லையா, சந்திராஷ்டமம் இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை நிச்சயமாக செய்யாது. கூடுதலாக அவர் குருவோட வேற சேர்ந்திருக்கிறார். அதீத சுபத்துவம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எதிர்பாராத லாபங்கள் பணவரவுகள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்திராஷ்டம நாளில் கூட எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்குதே அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமத்தில் கெடுதல்கள் மட்டும்தான் நடக்கும்வாங்க. இன்னைக்கு என்னன்னா பணம் வருது, இன்னைக்கு என்னன்னா அவர் நல்லதை பண்ணிட்டு போறாரு, இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் குழப்பங்கள் வரும். அந்த மாதிரியான சுப சந்திராஷ்டமமாக இன்றைக்கு நடக்கும். ஏனென்றால் நாளை பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முழு ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத நல்ல சந்திப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை, ஒரு இடத்திலிருந்து பணம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஏமாந்திருந்த நேரத்தில் அந்த ஏமாந்து போன பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு என நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாளில் ஒரு முடிவு மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லுது. அப்போ ஏதானும் ஒரு முடிவு எடுக்கிறத கூட கொஞ்சம் நல்ல விதமாக யோசனை பண்ணி செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய சுப சந்திராஷ்டமமாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 7ஆம் இடத்துல இப்போது குருச்சந்திர யோகம். உங்களுடைய ராசிக்கு நண்பரான, அதாவது சந்திரன் இன்றைக்கு ராசிநாதனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய நன்மைகள் மேன்மைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். இவரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கலாமா, இவர் தான் கணவரா, இவர் தான் மனைவியான்ற குழப்பங்கள் எல்லாம் இன்றிலிருந்து ஒரு 15-20 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இதோ தை மாசம் பிறக்க போகுது, இன்னொரு 10 நாள் தான். இந்த தை மாசம் பிறந்த உடனேயே வாழ்க்கை என்பது இப்படித்தான், இன்னாருடன் தான், இந்த விதத்தில் தான் போகும் என்பதை இளைய பருவத்தினருக்கு உணர்த்தக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. மனசு கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க. இன்னைக்கு எதுலேயுமே கொஞ்சம் பதற்றப்படாமல் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுவீங்க. அதன் மூலமாக அடாடா இவர் எப்படிப்பா இந்த இவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாரே என்கின்ற மாதிரியாக குடும்பத்திலோ தொழிலிலோ பேரெடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்கள் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். கடனை அடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரெட்ட பலனாக சில பேருக்கு நடக்கும். ஒருத்தருக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஒருத்தருக்கு புதுசாக கடன்கள் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள நல்ல கடன்கள் வரும். ஏற்கனவே இருக்கிற கடனை கூட புது கடன் வாங்கி அடைச்சிடலாம். அல்லது தொழிலுக்காக இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்பி ஆரம்பிக்கலாம். இந்த 2026 பிறந்துருச்சு, நேற்று தான் பிறந்திருக்கு, நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கும் மைண்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போல தான் படுது. ஏன் சொன்னால் நாங்கள் சொல்கிறதுனால மகர ராசிக்காரங்க நம்ப மாட்டீங்க, நீங்களா பட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்புவீங்க. எனக்கும் ஏதோ மனசில் அப்படி தாங்க படுது, இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி இந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், வியாபாரத்தை இப்படி பண்ணலாம், அல்லது வீட்டில் இப்படி போடலாம் அப்படி போடலாம்ட்டு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கினாலும் கூட அதன் மூலமாக விருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு உங்களுடைய உண்மையான உள்ளம் புரிஞ்சு உங்களோடு நண்பர்களாக வரக்கூடிய, மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு 2 சுபர்கள் வலுத்திருக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகளை பற்றினா கவலைகள் பெரிய அளவில் விலகும். இந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குது, அந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குது, இந்த பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுத்தேன், இந்த பிள்ளைக்கு திருமணம், இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன், ஆனால் அது எதுவுமே சரியாக பண்ணலையே, அல்லது அவங்கவுங்க புத்திசாலித்தனம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பெற்றவர்களாகிய எங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களே, வீட்டுக்குள்ளேயே அப்பா புள்ள சண்டை, அம்மா புள்ள சண்டைன்னு இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கேன்ற மாதிரியாக கொஞ்சம் குழம்பி போய் இருந்து கொண்டிருந்த ஒரு 50 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்ன இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் தவறான வழிக்கு போக மாட்டாங்க, நம்மையும் கைவிட மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக சில விதங்களில் ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே எனக்கு இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே இதோ 2026 பிறந்துருச்சு, இந்த அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்ற மாதிரியான அதிர்ஷ்ட அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். எண்ணங்கள் நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு லட்சியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய அமைப்பு, எந்த வேலைக்கு போகலாம் என்பதில் ஒரு பெரிய ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா நிலைகளிலையும் பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
சிலருக்கு வாகன யோகம் இருக்கும். இந்த வருஷம் வண்டி வாங்கியே தீர்றது அப்படின்றது தீர்மானம் பண்ணக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பாக அவசிய தேவையாக இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ இந்த வண்டி தேவைப்படுது, எப்படியாவது இதை வாங்கி கொடுத்துருங்கன்னு இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருப்பீங்க. இன்றைக்கி சாயந்தரம் அம்மா அப்பாட்ட பேசலான்ற ஒரு ஐடியா வந்துடும். ஆக வாகன யோகம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயது தாண்டக்கூடியவர்களுக்கு ஒரு வீட்டடி மனம் வாங்கக்கூடிய அமைப்பு, கையில் இருக்கிற சேமிப்பை கொஞ்சம் அப்படியே கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், கடன் வாங்கி கூட அந்த இடத்த முடிச்சிடலாம், இந்த வீட்டை முடிச்சிடலாம், இந்த சொத்தை முடிச்சிடலான்ற மாதிரியாக குடும்பத்திற்கு தேவையான வரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்காது என்பதற்கான ஒரு ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் குடும்பத்திலையும் சரி வேலையிலையும் வரும். வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் இருக்கிறது என்பதால் மீனத்திற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மேஷ ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். நேற்றைக்கு புத்தாண்டு தினம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சுருக்கமான பலன்களை பார்த்து விட்ட நிலைமையில இன்றைக்கு 12 ராசிகளில் முதன்மையான ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு விரிவான பலன்களை பார்க்கலாம். புத்தாண்டு இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே அமைந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். 7.5 சனி நடக்குதுங்க அப்படி இப்படின்னு பயப்படுறவங்களுக்கு கூட 7.5 சனி இப்போது விரயச்சனியாகத்தான் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதுமே விரயச்சனியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் காசு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரும் என்பதை அப்படியே நிரூபிக்கப்படுகின்ற விதமாக வேலை, தொழில், வியாபாரம், தொழில் போன்றவைகள், குறிப்பாக விவசாயம் போன்றவைகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நிலைமைகள் இப்போது 2026 முழுவதுமே கண்டிப்பாக இருக்குங்க. குரு பகவான் வேற இப்போது 3ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து உச்ச நிலைமையில 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். வருடம் முழுமைக்குமே 11ஆம் இடத்துல அப்படியே ராகு பகவான் இருப்பது ஒரு பெரிய கொடுப்பினை. ஆக தொட்டது துலங்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே 2026ஆம் வருஷம் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர்களின் மூலமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு வேலையில் ஒரு புதிய அடையாளம் தெரிகிறது, அல்லது ஏதாவது ஒரு வகையில் உபயோகரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். சிலருக்கு வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வீடே கட்டலைன்னா கூட வீடு கட்டுறதுக்கான ஒரு மனம் வாங்கிட்டேன், அல்லது ஒரு பாகப்பிரிவினை அமைப்பில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சொத்து வந்திருக்கு, இந்த இடத்துல வீடு கட்டலாம்னு இருக்கிறேன். அல்லது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, பிழைக்க வந்த ஊரில் வீடு கட்டலாமான்ற குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல நல்லதொரு வீடு கட்ட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள்லாம் வரக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு வருஷமாகவே 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப செலவுக்கெல்லாம் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. மனைவியின் வருமானமும் சேர்ந்தால் இரட்டை வருமானமாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, மனைவி வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்கார ஆண்களுக்கு மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே அற்புதமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். திருமணம் உறுதியாகக்கூடிய தன்மை, தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும், அங்கே வந்து சிட்டிசன் வாங்கணும், அல்லது ஏற்கனவே நான் இந்தியாவிலே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லைங்க வெளி இடத்துல தான் இருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு நல்லதுகள்லாம் நடக்கணும்ன்ட்டு ஒரு 2-3 வருஷமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் குடியுரிமை மாதிரியான விஷயங்கள், அல்லது தொழில் ஸ்டாண்டர்டு, அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகவே இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு இப்போ நான் சொன்னதை விட கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தை பற்றி ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம்தான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய கணவர் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி இந்திய பெண்கள் வேறு எந்தவித அமைப்பையும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு குணவதியான பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த 2 விஷயத்திலையும் தெரிகிறது உங்களுக்கு நன்றாக வரும். ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் மன அழுத்தத்தை குறைத்து பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் இருக்க செய்து, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில விஷயங்களை அப்படியே நீக்க செய்து, உடல் மனம் ஆரோக்கியம் அது ரொம்ப பெருசு இல்லைங்களா, பணவரவு இருக்கத்தான் செய்யுது, உடம்பு சரியில்லாமல் போதே, என்னதான் பணக்காரராக இருந்தாலும் எதையும் சாப்பிட முடியாது, இதை எப்படி முடியாது, அதை எப்படி முடியாது, அதை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்றது பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக இல்லாமல் ஆரோக்கியமும் நன்றாக இருந்து
உடல் நலமும் மனநலமும் சீராக நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து திங்கட்கிழமை ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மேஷராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.